ஹாய் மக்களே, நம்ம சலங்கை ஒலி சீரியல் மார்ச் 23, 2026 என்னென்ன நினச்சிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு ககன், அம்மா சிவாக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்க, ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான் மேலே மாடிக்கு ஏறி போகிறாரு. இவர் பொம்மையை பார்த்துட்டு அங்கே திரும்பி வந்து, சிவா இந்த உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா இந்த பொம்மையை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி வச்சுக்கோங்க இந்தாங்க அப்படின்னு சரின்னு கொடுக்குறாரு சிவா. இது வாங்கிக்கிட்டு மேலே போயிடுறாரு. அடுத்தது அபூர்வா மருதாணி சித்திட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா, இது மாதிரி பூமியோட வந்து தம்பி வந்து வந்திருக்கான், அதுக்கு வந்து செர்ரி தான் ஹெல்ப் பண்ணி ககன் வீட்டில் தங்க வச்சுருக்கான், அந்த பொம்மையில் தான் வந்து ப்ரூஃப் இருக்குது, அதுக்கு நம்ம கைக்கு வந்தே ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மருதாணி சித்தி சொல்லுது, நான் ஃபோன் பண்ணி ககன்கிட்ட சொல்லிடலாம், இது வந்து பூமியோட தம்பி தான், வெளில அனுப்பிடு அப்படின்னு சொல்லி. அவனும் வெளில அனுப்பிடுவான். வெளில அனுப்பிட்டானா அந்த பொம்மையை நான் எப்படியா இருந்தாலும் நம்ம கைக்கு வந்துடும், அந்த பொம்மை வந்ததும் அந்த பொம்மையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. இது ஒரு விஷயமா, இது ஒரு ஐடியாவா அப்படின்னு சொல்கிறா அபூர்வா. சொல்லிவிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணணும், எப்படியாச்சும் அந்த ப்ரூஃபை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ககனை வந்து ஜாகிங் போகும்போது வந்து பார்க்குறா பூமி. அவருக்கு அவரோட ஷூ லேஸ் வந்து அவுந்துருது. இது தெரியாத மாதிரி கேப்பை வந்து போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. தேங்க்ஸ் சொல்கிறாரு. இவர் மூஞ்சி கட்டாமையே ஓகே அப்படின்ட்டு போயிடுறா. ரெண்டாவதாக தண்ணி ஒரு இடத்துல வந்து ரொம்ப அவர் டயர்டாகி உட்காந்துடுறாரு. தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் யார் ஹெல்ப் பண்ணுறீங்க ஆனால் முகத்தவே காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முகத்தை காமிக்கிறா. ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு போகிறாரு. மாமா நில்லுங்க, ஏன் வந்து பேசாமல் நீங்கள் பட்டிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. நான் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு வந்து ஒன்று ரெண்டாக நல்லது பண்ணியிருக்க, நீ வந்து என் வாழ்க்கையில் வந்ததே பெரிய நான் செஞ்ச பாவம், அதனால் நீ என்கிட்ட பேசாத, உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து உங்களையும் உங்கள் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும், 2 பேரும் 20 ரூபமாக இருக்கீங்க, உங்களையாச்சும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் வந்து எங்கள் வீட்டிலே வந்து இருக்க சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம். அது வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுவும் நினைக்க வேணாம், நீ பண்ணதெல்லாம் எனக்கு போதும், எனக்கு நீ பண்ண துரோகம் பத்தாமல் என் தம்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அவன் வந்து நட்சத்திரா கழுத்தில் தாலி கட்டிட்டான், அவன் வாழ்க்கையும் வந்து அந்த நட்சத்திராவால் வீணாக போயிடுச்சு, ஒன்னால் அவன் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்த விட்டு போகிறான். திரும்பியும் இன்னொரு இடத்துல வந்து அவள் வழிமறித்து நிற்கிறா. என்ன இப்போ உனக்கு வேணும், எதுக்கு வந்து முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி ககன் கேட்குறாரு. அதுக்கு பூமி சொல்கிறா, உங்களால் ஒரு ஹெல்ப்பு எனக்கு தேவைப்படுது, திரும்பியும் வந்து டான்ஸ் அகாடமியை வந்து ஓப்பன் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது, உனக்கு எந்த ஹெல்ப்பும் நான் பண்ண மாட்டேன், உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நட்சத்திரா வந்து ரொம்ப கோவமாக என் செர்ரி வந்து தாலி கட்டினான்ட்டு நினச்சிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கா, எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு. அப்போ மீரா அந்த சைடாக போகும்போது எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றா. இவளும் காஃபி எடுத்துகிட்டு போய் தரா. என்ன இது காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, காஃபியா இது அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. போய் கிச்சனுக்கு போகிறா. பின்னாடியே வந்து அவங்க மாமியார் வராங்க. என்னது இது, நீ வந்து மாமியாரா அவள் மாமியாரா, அவளுக்கு நீ வந்து வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே பூமி அங்கே உள்ளே வரா. நீ வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த நட்சத்திரம் என்ன அதிகாரம் பண்ணிகிட்ருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து முடிவு இருக்குது, அவங்க 2 பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து நடந்தால் சரியாக போயிடும், அதுக்கு முதல்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் நான் வந்து அண்ணன்ட்ட பேசுகிறேன் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்து டிஎஸ்பி இருக்கார்ல, அவர் வந்து சரத்சந்திராவை பக்கம் வராரு. நீ வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப விசித்திரமான கேஸாக இருக்குது, ஏன் வந்து போலீஸ் அந்த எஸ்ஐ இறந்து போனாருன்னு தெரியல, இருந்தாலும் நீங்கள் வந்து ரிஸ்கில் தான் இருக்கீங்க, நீங்களும் உங்கள் உயிரை வந்து பத்திரமா பாதுகாக்கிற சுச்சுவேஷன் தான், உங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த மர்டர் பண்ணவங்க உங்களையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து
அபூர்வாவுக்கு வந்து பயம் ரொம்ப அதிகமாகுது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. முகத்த வந்து இவரும் பார்க்குறாரு. டிஎஸ்பி வந்து அவர் முகத்திலேயே ரொம்ப பயத்திலே இருக்கா. காஃபி எடுத்துட்டு வர சொல்கிறாரு சரத்சந்திரா. உடனே சித்தி காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. காஃபி எடுத்துட்டு வந்து மருதாணி சித்தி கொடுக்கும் போதே கையெல்லாம் உதறுது கிடுகிடுன்னு வந்து அந்த சாஸ் கப் இருக்குல்ல அது ரொம்ப அப்படியே ஆடி பார்க்குறாரு அவரும் டிஎஸ்பியும். ஏன் உனக்கு உடம்பு சரியில்லாமா நேற்று நைட்லேருந்து குடுமா நான் தரேன் அப்படின்ற மாதிரி பேச்சை மாற்றி அந்த காஃபியை வந்து டிஎஸ்பி கொடுக்குறா. டிஎஸ்பியும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப பார்த்து பத்திரமா இருங்க, உங்களுக்கும் உயிருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மீரா வந்து மீரா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அண்ணன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்லுன்னு சொல்லும் போது இது மாதிரி செர்ரிக்கும் நட்சத்திராவுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் வந்து ரெடி பண்ணணும், அவங்களுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்கிறா. இது அபூர்வாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன் வந்து இது மாதிரி சொல்கிற, மீரா உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, என் பொண்ணுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்படிலாம் அவளுக்கு வந்து மாப்பிள்ளை தேடணும்னு நினச்சேன், ஆனால் உன் பையன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான், அவள்லாம் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரா அங்கே வரா. நட்சத்திராவை கேட்குறாங்க. நட்சத்திரா வந்து அவங்க அப்பா முன்னாடி எதுவும் சொல்ல முடியாமல் சரின்னுறா. இதை கேட்டுகிட்டே இருக்கான் செர்ரி கேட்டுட்டு பூமியை தனியாக கூப்பிட்டு போய், ஏன் பூமி உனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு இதில் இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நீனும் அவளும் கல்யாணம் ஆயிடுச்சு, இது கல்யாணம் ஆனால் எல்லாருக்கும் நடக்கிற சடங்கு தான், அதனால் நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. பூமி வந்து ககனுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் என்ன சொன்னீங்க, நட்சத்திராவுக்கும் செர்ரிக்கும் கல்யாணம் ஆகிறதுனால அவங்க வாழ்க்கை என்னால் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் வந்து 2 பேரும் ஒன்றாகிறதுக்காக நான் நல்லா ஐடியா பண்ணியிருக்கேன், அவங்க வந்து நாளிலேருந்து நல்ல கணவன் மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன பண்ணியிருக்க, பெரிய தப்பு பண்ணிட்ட தெரியுமா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணது தான் பெரிய தப்புன்னா, இப்போ சேர்த்து வச்சு பார்த்து அவன் பாடையிலே அவன் ஏற்றிடுவா, அவள் ஒரு சைக்கோ, நான் நல்லவளே கிடையாது, அவன் வாழ்க்கையே திரும்பியும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட, ஃபோனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறான். இதுக்கு வந்து எல்லாமே பூமி தான் காரணம் இந்த விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு பூமியை வந்து கேட்குறா. உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடுற, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டு அவளை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி நிறுத்துறா. அப்பா நீங்கள் வந்து எனக்கு வந்து அக்காவுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, என்னைய எல்லாரும் என்ன நினைப்பாங்க அக்காவை பற்றி, நீங்கள் வந்து தங்கச்சிக்கு முன்னாடி அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா, நீங்கள் அதனால் எப்படியாச்சும் அக்காவுக்கு வந்து நல்ல கல்யாண மாப்பிள்ளையாக பார்த்து அக்கா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நட்சத்திரா சொல்லிகிட்டே இருக்கா. உடனே அபூர்வாவும் மருதாணி சித்தியும் அங்கேருந்து வந்து, இந்த சொத்தெல்லாம் இந்த பூமியை கல்யாணம் பண்ணால் வெளியில் போயிடும், என்னம்மா அவன் பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு மருதாணி சித்தி சொல்லவும் அவங்க சந்திரா கிட்ட வந்து கேட்குறா. பூமிக்கு வந்து கல்யாணம் வந்து இப்போ பண்ண வேணாம், ஏற்கனவே ககன் கூட வந்து ஒரு நாள் தனியாக இருந்திருக்கிறா, அதுவும் இல்லாமல் அவள் பேரே தப்பான பேராயிடுச்சு வெளியில் சொசைட்டியில், அதனால் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், இப்போ கல்யாணம் வேறு நின்றுருக்கு, இப்போதைக்கு தேவை இதை விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து சரத்சந்திரா சொல்கிறாரு, அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் நட்சத்திரா வந்து கரெக்டாக தான் சொல்கிறா, இல்லை அடுத்தது நம்ம பூமிக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும், இனிமேல் வந்து பூமிக்கு கல்யாண பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன், மாப்பிள்ளையை பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே.